மழை வெள்ளத்தில் மிதந்து வந்த முதியவரின் சடலம். ஒற்றை ஆளாக கடினப்பட்டு மீட்டு வெளியே கொண்டு வந்த காவலர் குறித்த காணொளி. தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதில் 4 மாவட்டங்களில் ஏராளமான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பல பகுதிகள் தீவுகளாக மாறியுள்ளன. விவசாய பயிர்கள் காணாமல் போயிருக்கிறது. பல விவசாயிகளின் கால்நடைகளும் வீட்டு பொருட்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 4 மாவட்டங்களிலும் மழை வெள்ளத்தினால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரை வெளியிடப்படவில்லை. காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் அடங்கிய பேரிடர் மீட்பு குழுவினர் கண்ணயராது பாடுபட்டு வெள்ளத்தில் சிக்குண்டவர்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பாடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையேதான் நெல்லை சந்திப்பு பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கி ஒரு முதியவரின் உடல் மிதப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வர சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த உடலை மழை வெள்ளத்திலிருந்து வெகு தூரமாக மீட்டு வெளியே கொண்டு வந்து அதனை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து அந்த முதியவர் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.